என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூலை 5ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு பொறுமையும் பொறாமையும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் முடிய. பொறுமையும் பொறாமையும். அன்புக்கு பொறாமை இல்லை. 1 கொரிந்தியர் 13:4. பொறாமை யாருடைய மனதில் தோன்றுகிறதோ அவரையும் அதே பொறாமை கெடுத்து போடும். யாருக்கு விரோதமாக தோன்றுகிறதோ அவருக்கும் அது கேடுண்டாக்கும். காயினுக்கு ஆபேல் மீது பொறாமை உண்டாயிற்று. பாவம் அவனது வாசற்படியில் படுத்திருந்தது. காயின் கொலை செய்துவிட்டு அதனால் தனக்கு கிடைக்கும் தண்டனைக்கு பயந்தான். அவன் யார் மீது பொறாமைப்பட்டானோ அந்த ஆபேலோ கொலை செய்யப்பட்டு விட்டான். லேயாள், ராகேல். சகோதரிகளில் ராகேல் லேயாளுக்கு மட்டும் பிள்ளைகள் இருப்பதை பார்த்து பொறாமைப்பட்டாள். லேயாளை தேவன் பிள்ளை பேற்றினால் ஆசிர்வதித்திருந்தாலும் அவள் கூச்சக்கன்னியாய் இருந்ததால் அற்பமாய் எண்ணப்பட்டாள். ஆனாலும் அவள் ராகேலின் அழகை கண்டோ, தன் கணவன் அவளை அதிகமாய் நேசிப்பதைக் கண்டோ பொறாமைப்படவில்லை. மாறாக தேவன் தனக்கு தந்த ஆசீர்வாதங்களை சொல்லி தன் மனதை ஆறுதல் படுத்தி கொண்டாள். கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார். என் கணவர் இப்பொழுது என்னோடே சேர்ந்திருப்பார். இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். இப்படியெல்லாம் சொல்லி தன்னை தேற்றிக் கொண்டாள். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் வெவ்வேறான ஆசீர்வாதங்களை கொண்டு திருப்திப்படுத்துகிறார். அதை புரிந்து திருப்தி கொள்ளாதவர்கள் பிறர் மீது பொறாமை கொண்டு தீங்கு செய்கிறார்கள். அந்த தீங்கினால் பாதிக்கப்படுபவர்கள் மனதளவிலும் மற்ற வகையிலும் வேதனைப்படுகிறார்கள். அந்த வேதனைகளை லேயாள் போல மாற்றிக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பொறாமையினால் வரும் வேதனைகளால் நம்மில் அநேகர் பாதிக்கப்படுகிறோம். அதை சகித்து கொள்ள வேதம் சில வழிகளை காட்டுகிறது. முதலாவது, லேயாளை போல ஆண்டவரை துணையாக கொண்டு பொறுமையாய் நம்மை நாமே தேற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, பொறாமைப்படுகிறவர்களை விட்டு சற்றே விலகி இருப்பது அவர்களது பொறாமையை மாற்றக்கூடும். யோசேப்பை குறித்து அவனுடைய சகோதரர் பொறாமைப்பட்டபோது தேவன் அவனை விலக்கி எகிப்துக்கு கொண்டு சென்றார். ஈசாக்கின் மீது பெலிஸ்தர் பொறாமை கொண்டபோது அபிமெலேக்கு ஈசாக்கிடம், நீ எங்களை விட்டு போய்விடு என்று அவனை விலகி போகச் செய்கிறான். மூன்றாவதாக, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவும் பவுலும் பொறாமைக்காக வேதனைப்படாமல் ஆன்மீக வலிமையால் அந்த வேதனையை துணிச்சலோடு எதிர்கொள்கிறார்கள். அதை நன்மையாக மாற்றி போடுகிறார்கள். பொறாமை ஒரு நெருப்பு. அது நம்மையும் எதிராளியையும் எரித்து போடும். பொறாமை ஒரு நெருப்பு. அது நம்மையும் எதிராளியையும் எரித்து போடும். ஜெபம். அப்பா பிதாவே, பிறருடைய நல்வாழ்வைக் கண்டு மகிழவும் பாராட்டவும் தக்க நல்ல இருதயத்தை தாருமையா.
ஆமேன்.